தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒன்றிய அரசு பாரபட்சம் பார்த்தது, தேவையான நிதியை ஒன்றிய அரசு கொடுக்கறது இல்லைன்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை மீறிதான் தமிழக அரசு செயல்படுதுன்னு முதலமைச்சர் சொல்றாரு. ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? ஒருத்தங்களை குற்றம் சொல்லணும் அப்படின்னு நம்ம முடிவா கடைசி வரைக்கும் இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எது கொடுத்தாலும் நம்ம சொல்ல மாட்டோம். நான் நீ எனக்கு பணமே கொடுக்கலன்னு சொல்லுவாங்க. நீங்க மெட்ரோவுக்கு போய் பணம் கட்டிங்களே, கொடுக்கல, அவங்க வாங்கியிருக்காங்கல்ல, அதுல நீங்க தப்பிச்சிருக்கீங்க. நான் சொன்னேன்னா தப்பிச்சிருக்கீங்க. நீங்க அதுல போய் மாட்டிட்டு கிடந்தீங்க. நான் சொன்ன எடுத்து இது மாதிரி பண்ணாதீங்க, நம்மளுக்கு நிதி சுமை நிறையா இருக்கு, நீ ஒழுங்கு மரியாதையா போய் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவங்க நாங்களும் சரி பங்கு எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு வந்தாங்கல்ல. அதே போல நீங்க போய் கேளுங்க. உங்க சைடில் கேட்டதா எந்த பத்திரிகையிலையும் நான் பார்க்கல, எந்த டிவிலையும் பார்க்கல. நீங்க திட்டுறத மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருந்தா எப்படி நீங்க இந்த நாட்டுக்கு செய்ய முடியும்? செய்ய முடியாது. இப்ப நானா இருந்தாலும் செய்ய முடியாது. முதலமைச்சர் என்ன சொல்றாங்க, பிரதமர் வரும்பொழுது நாங்க கோரிக்கை கடிதம் கொடுக்கிறோம், டெல்லிக்கு சென்று எம்பிக்கள் கொடுக்கறாங்க, அதை வாங்கிக்கிட்டு நிதியும் தரதில்லை அப்படின்னு தான் குற்றச்சாட்டு. ஒண்ணு வச்சுங்க, அம்மா இருந்தப்ப நாங்க லெட்டர் கொடுக்கறதே ரொம்ப கம்மியா இருக்கும். கவனிச்சிருப்பீங்களா எல்லாரும்? எங்க செக்ரட்டரிஸ் அங்க அனுப்பிச்சிருவாங்க. அங்க போய் ஒவ்வொரு ஆபீஸா உட்காரணும். உட்காந்து ஃபைலை மூவ் பண்ணி கொண்டு போனீங்கன்னா தான் வேலை நடக்கும், இல்லைன்னா நடக்காது. சும்மா நீங்க தான் பப்ளிசிட்டிக்கு மட்டும்தானப்பா பண்றீங்க. நீங்க ஒரே ஸ்லோகன் மாதிரி வச்சிருக்கீங்க, மத்திய அரசு தமிழ்நாட்டை புறக்கணிக்கிறது அப்படின்னு சொல்லிவிடுறீங்க. சொல்லிட்டு என்ன பண்றீங்க, அவங்க மேல பழிய சொல்லி அரசாங்கத்தை நடத்தல, அரசியல் நடத்துறீங்க. அதை குறைங்கன்னு நான் சொல்றேன். தேர்தலில் நீங்க அவங்கள திட்டுங்க, எல்லாம் பண்ணுங்க, அது வேற. அரசாங்கம் நீங்க மட்டும் இல்ல, உங்க குடும்பம் மட்டும் இல்ல, நம்மளை சுத்தி தமிழ்நாட்டு மக்கள் இருக்கு. அதை காப்பாத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கறத பார்த்து நீங்க முதலமைச்சரா செயல்படுங்க, கட்சி தலைவரா மட்டும் செயல்படாதீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க கட்சி தலைவரா தான் செயல்படுறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன், இப்பயும் சொல்றேன். அதிமுக மூத்த நிர்வாகிகள் அதிமுகவிலிருந்து விலகி திமுக சேர்றாங்க. குறிப்பா அன்வர் ராஜா, மைத்ரேயன் உள்ளிட்டவர்கள் எல்லாம் சமீபத்தில் முதல்வரை சந்திச்சு சேர்ந்திருக்காங்க. அது எப்படிமா பாக்குறீங்க? அதிமுகவுக்கு ஒரு பலவீனமானதா? உங்களுடைய கருத்து என்ன? இப்ப வரைக்கும் சொல்ல போனீங்கன்னா அப்படிதான் இருக்கு. அதை மாத்துறது தான் என்னோட வேலைன்னு சொல்லிட்டு நிச்சயமா அதை செஞ்சுதானே ஆகணும். இந்த மக்களுக்கு இதை செஞ்சு கொண்டுட்டு வரலைன்னா ரொம்ப சிரமமாயிடும். இது புதுசா ஒருத்தங்க கத்துக்கிட்டுலாம் செய்ய முடியாது. இங்க செஞ்சு வச்சிருக்கிற சிக்கல் இருக்கு பாருங்க, இது யாராவது ரொம்ப அனுபவப்பட்டவங்களால மட்டும்தான் இந்த சிக்கலை பிரிக்க முடியும். அதுதான் உண்மை. இப்ப நீங்கெல்லாம் பிரஸ், நீங்க எல்லாரும் சொல்லுவாங்க, சும்மா கேமரா எடுத்துட்டு வந்துட்டீங்க, ஏதோ கேள்வி கேட்கணும், மைக்க பிடிக்கிறோம், கேட்குறோம் அப்படின்னு இல்லை. அதுக்கும் ஒரு தகுதி வேணும், அதுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நீங்க இருக்கும்போது நீங்க ஒரு 10 விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, இன்னைக்கு அந்த நிக்கிற நேரத்துல என்ன சூழ்நிலை இருக்குங்கிறத வரைக்கும் நீங்க பார்த்துக்கிட்டு செயல்படணும். அப்பதானே அது பர்ஃபெக்டா இருக்கும், அப்பதானே இருக்கும். அதே மாதிரிதான் அரசாங்கம். நீங்க ஆரம்பத்திலேருந்து எப்படி கொண்டு போகணும், எப்படி செய்யணும்னு ஒன்னையும் பார்க்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க, அப்ப அம்மா வெளிலே வர மாட்டாங்க, இதே எல்லாரும் சொன்னாங்கல்ல, வெளிலே வர மாட்டாங்க, அவங்க ஒன்றும் வர்றதில்ல, என்ன செய்யறாங்க, வீட்டிலே இருக்காங்க அவங்கன்னாங்க. இப்ப தெரியுதா அம்மா இல்லாத கஷ்டம்? எப்படி வீட்டுல இருந்தாங்கன்னு சொன்னவங்க இவ்வளவுதான் பண்ண முடியும். வீட்டுல சும்மா இருக்கிறது இல்லை அவங்க.
அவங்க வேலை அவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. அம்மா போய் ரோட்டில் நின்றுட்டு ரோட் ஷோன்னு ரோட்டில் போய் நின்றுக்கிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு போகிறதே இல்லை. அது இல்லை சீஃப் மினிஸ்டரோட வேலை. நீங்கள் நிர்வாகத்தை பார்க்கணும். நிர்வாகத்தை பார்க்காம நீங்கள் ரோட் ஷோன்னு உக்காந்துக்கிட்டு, அது யார் பண்ணாலும் சொல்கிறேன், நீங்கள் போய் கையை பிடிச்சிக்கிட்டு கையை குலுக்கிட்டு அங்கே அந்த ஊரில் அவங்கவுங்க வேலைக்கு போகிறவங்களோட நேரத்தையும் கெடுத்து அவங்கவுங்க காலையில் 6 மணி 7 மணிக்கு புறப்பட்டாலும் ஒவ்வொரு இடத்துலையும் போலீஸ்காரவங்க நிறுத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்கம்மா. அது எப்படி சரியாக வரும்? நீங்கள் உட்காந்து வேலை பார்க்கணும். வீட்டில் ஒரு அம்மா இருக்காங்கன்னா மத்தியானம் பிள்ளைங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் சாப்பிட வர்றப்ப அவங்க சாப்பாடு வைக்கணும்ல. சாப்பாடு வைக்கணும்னா அந்த அம்மா காலையில் 10 தியேட்டரில் போய் சினிமா பார்த்துட்டு வீட்டுக்கு 1 மணிக்கு வந்துச்சுன்னா எல்லாரும் எப்படி சாப்பிட முடியும்? முடியாதுல்ல. அதே மாதிரி தான் ஒரு முதலமைச்சரோட வேலை. நான் அதுக்கு உங்களை ப்ரெஸ்ஸையே ஒரு உதாரணத்துக்கு சொல்லிட்டேன். எல்லாரும் நினைப்பாங்க ப்ரெஸ் தானே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இல்லை, அதுக்கும் நிறைய வேலை இருக்கு. அதனால அந்தந்த ஃபீல்டுக்கு ஒரு வேலைன்னு இருக்கு. அதே போல் அரசியல் நிறைய பேர் இப்போ நினைக்கிறாங்க அரசியல்னா நம்ம வந்துட்டோம்னா எல்லாத்தையும் பண்ணிடலாம் அப்படின்னு. அரசியல் வேற. ஒரு 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 ப்ரெஸ் ரிப்போர்ட்டருக்கு நான் சொல்லிவிட்டேன், இது மாதிரி தான் ஒவ்வொரு ஜாப்லையும் எல்லா இடத்துலையும் இருக்கு. இதை சரியா செய்யறவங்க இருந்தாதான் அந்தந்த வேலை சரியா நடக்கும். நீங்க என்ன பண்றீங்க? 2 விஷயம் தான் வச்சிருக்கீங்க. மத்திய அரசை திட்டுறது, அடுத்தது எங்களுக்கு பணம் கொடுக்கலன்னு சொல்றது. பணம் கொடுக்கலன்னு சொன்னா உங்களுக்கு இங்க உள்ள நிர்வாகத்தையே உங்களுக்கு சரியா நடத்த தெரியலையே. எதுக்கு நீங்க போய் பிரைவேட் கம்பெனில கொடுக்குறீங்க? எதுக்கு ஆசைப்பட்டு கொடுக்குறீங்க? அது தேவையில்லையே. 4500 பேர் இந்த 2 வார்டில் 5 6 அவங்க அப்பா சிஎம், டெப்டி சிஎம், அவங்க இருக்கிற ஏரியா அதுதான் இப்போ தாரவாக்கப்படுது. அந்த மண்டலங்களில் வருது, அவங்க ஏரியா வருது. இப்போ இந்த 4500 பேரை இப்படி போட்டு வதைக்கணுமா? தேவையே இல்லையே. உடனே ஒரு எஸ்எம்எஸ், நாளையிலேருந்து உனக்கு பணி கிடையாது, வேலைக்கு வராத. இது என்ன? இது அநியாயம். நம்மளே ரூல் வச்சுருக்கோம், அந்த ரூலை நம்மளே மீறுறோமா? அப்போ வேலையை கொடுத்தவங்களுக்கு அவங்க டெம்பரரியாகவே இருக்கட்டும், கொடுத்தவங்களுக்கு ஒரு 3 மாதம் கூட டைம் கொடுக்க மாட்டீங்களா? அப்புறம் எதுக்கு லேபர் டிபார்ட்மெண்ட்லாம் வச்சுருக்கீங்க? அந்த ரூலை தமிழ்நாடு அரசே மீறுமா? ஏன்னா அவங்களுக்கு கேட்க தெரியலைங்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாமா? இதுக்கு ஒரே வழி இதுதான். இன்னும் 8 மாசத்துல தேர்தல் வருது. 8 மாசத்துல தேர்தல் வருது. இதுக்கு திமுக தோற்கடிக்கணும் அப்படின்னா கள அரசியல், வாக்கரசியல் இருக்கணும். கட்டாயமா. பிற கட்சிகள் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா. நீங்க உங்களோட இல்ல அதே போல திமுகல இருக்கிற கூட்டணிகளும் மிரட்டிட்டு இருக்கு. அதையும் சொல்லிடுறேன் நான். அவங்கள மிரட்டிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் தெரியுது திமுக வர்றது கஷ்டம். உங்களோட பங்களிப்பு என்னவா இருக்கும்? பாருங்களேன், இப்ப நிச்சயமா அம்மாவோட ஆட்சி நிச்சயம் கொண்டு வருவோம். இந்த மக்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறத நிச்சயம் நான் செய்கிற ஆள் இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு வேலை தெரியும். அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டோ நாங்க அதை நிமித்தி கொண்டு வருவோம். அந்த திறமை எங்களுக்கு இருக்கு, அந்த நாலேஜ் இருக்கு, அதை சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். ஆனா திமுகவில் பண்ண முடியலைங்கிறத இந்த 4.25 வருஷத்துல காமிச்சிட்டாங்க அவங்க. அதனால இப்போ உள்ள மக்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்ப நீங்க பாருங்க, இப்ப இந்த குப்பை அள்ளுறதுல கவனிச்சிங்கன்னா முக்கால்வாசி இவங்களாலே குப்பை அதிகமா சேருது. எங்க பார்த்தாலும் இவங்க சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் ஃபுட் கோர்ட்டுங்கிற ஒரு இதை வச்சிருக்காங்க, சிட்டி பூரா வச்சிருக்கிறாங்க.
என்னங்க இது கத்திப்பாரால உள்ளார போய் பாருங்க, நீலாங்கரை போகிற ரூட்டெல்லாம் பாருங்க, அங்கே உள்ள வேஸ்ட்டுங்க எவ்வளோதான். ஆனால் ஒரு தள்ளு வண்டி வச்சுக்கிட்டு இருக்கிற ஆளை பார்க்க முடியல. இப்போ காரணம் என்னன்னா எல்லாரையும் அடித்து வரட்டுறாங்க. சாதாரண ஜனங்க பிழைக்க முடியலை. இது சென்னை மாநகராட்சி லெவலில் மட்டும் சொல்லலைன்னா தமிழ்நாடு முழுவதும் இப்படி தான் இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா விவசாயிகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு உள்ள விவசாய இடுபொருளையும் கொடுக்கறதில்ல, நேரத்துக்கு கொடுக்கறதில்ல, எதையும் வாங்கறதில்ல. அவங்க ஏன்னா அவங்களுக்கு எப்படி சிஸ்டம் பண்ணுறதுன்னே தெரியல. சிஸ்டம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதவங்களை கம்ப்யூட்டரில் உட்கார வச்சு நீ இப்போ வேலை பாருன்னா எப்படி பார்ப்பாங்க? அதே மாதிரி தான் இந்த அரசாங்கம். நன்மைகள் தொடங்கியதிலிருந்து ஓ பன்னீர்செல்வம் பாஜகவுக்கு ஆதரவாக தான் செயல்பட்டு இருந்தாரு. கடந்த மாதம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் வெளியே வந்திருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? எதனாலன்னா அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும், அவர்கிட்ட தான் கேட்கணும். சரியான மரியாதை எங்களுக்கு இல்ல அப்படின்றத சொல்றாரு. ஏங்க ஒருத்தங்க மரியாதை கொடுக்கறதும் கொடுக்காததும் நம்ம சரியான நேரத்தில் புரிஞ்சுக்கணும். யாராக இருந்தாலும் அதுதான் நல்லது. இன்னொன்று எல்லாத்தையும் மீறி சொல்கிறேன், அம்மாவுடைய ஆட்சி எப்படி இருந்தது, அந்த ஆட்சியை திரும்ப கொண்டுட்டு வரணும், மக்களுக்கு நம்ம செய்யணும் அப்படிங்கிற நினைவோடு தான் அதிமுககாரவங்க எல்லாருமே செயல்படணும். ஏன்னா எங்களுடைய தலைவர்கள் 2 பேருமே அந்த மாதிரி குணம் படைச்சவங்க. எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு மக்களுக்கு தான், மற்றது எல்லாம் அடுத்தது தான். இப்போ திமுக கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலருக்கு பதில் சொல்ல முடியல அங்கே உள்ள ஜனங்க, அந்த அளவுக்கு அராஜகம். அம்மா இருந்தப்போ முடியுமா? முடியாது. அதே போல் எம்எல்ஏ பண்ண முடியுமா? அராஜகம் பண்ண முடியுமா? முடியாது. ஆனால் இப்போ அப்படி இல்லை, ஃபுல்லாக அராஜகம்தான். ஜனங்க பயப்படுது. அதே போல் ஒவ்வொரு அமைச்சர்களுடைய பேச்சுகளை பார்த்தீங்களா, அவங்க ப்ரெஸ்ஸில் அவங்க டீல் பண்ணுற விதம் இதெல்லாம் எப்படி இருக்கு? அதை கூட கண்டிக்க முடியலை ஒரு முதலமைச்சருக்கு. இவரெல்லாம் எப்படி அரசாங்கத்தை நடத்த முடியும்? சும்மா மோடி எதுக்குறாரு, தமிழ்நாட்டை தூக்கி அங்கண்ட போட்டாரு அப்படின்னு நீங்களே போட்டிங்களே. நீங்கள் இந்த துப்புரவு தொழிலாளிகளுக்கு நீங்களே கொடுத்துருக்கலாமே, வேலையை கொடுத்துருக்கலாமே. தனித்தனியாக அமைச்சு அவங்களுக்கு ஒவ்வொரு வார்டு வாரியாக நம்ம பிரித்தோம்னா கூட ஈஸியாக வேலை முடிஞ்சிருக்குமே. அதை செய்யறதுக்கு உங்களுக்கு திறமை இல்லை. எதை எடுத்தாலும் டக்குன்னு வெளியில் ஆள் எடு. இந்த டாய்லெட் கிளீனிங் பாருங்கள், 430 கோடிக்கு கொடுத்துருக்காங்க 8 வருஷத்துக்கு. 370 இடத்துல ஒவ்வொரு கழிவறையிலையும் பார்த்தீங்கன்னா 8 to 10 சீட் இருக்கும். அதெல்லாம் தூக்கி கொடுத்துருக்காங்க. அது ஏன் இங்கே பார்க்கறதுக்கு ஆள் இல்லையா? அவங்களுக்கு செய்ய வேண்டியது தானே. நீங்கள் அரசாங்கம் கொடுக்குற பணத்தை இங்கே கொடுக்க வேண்டிய. இதில் மட்டுமே மாதத்துக்கு கார்பரேஷனுக்கு 100 கோடி செலவாகுது. இது ஏன் நீ தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கே பிரித்து உட்கார வச்சு பேசி எதுவுமே நம்ம புரிய வச்சு பேசினோம்னா முடிக்க முடியாது, எதுவுமே கிடையாது. நல்லபடியாக செஞ்சுருக்கலாமே. அவங்கள இத்தனை நாள் உட்கார வச்சு அன்னைக்கு அங்கே ரிப்பன் பில்டிங்கில் நீங்கள் கொடியேற்றணுங்கிறதுக்காக அந்த இடத்துல அவங்க உட்காந்துட்டாங்க. அதனால அவங்களையெல்லாம் அள்ளி போட்டு இந்த அளவுக்கு பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிட்டு. அனுபவம் இருக்கிறவங்களாலதான் அதிமுக தற்போதைய சிக்கலை தீர்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணீங்க. உங்களோட அனுபவத்தை அவங்க பயன்படுத்திக்க ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ இருக்கிற தலைமை வேற யாருக்கும் இடம் இல்லை அப்படிங்கறத ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாமே 2019, 21, 24 தேர்தலை சந்திச்சிட்டாங்க. 26 தேர்தலை சந்திக்கவும் ஆயத்தமாயிட்டு இருக்காங்க. அவங்க அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சோ நீங்க எப்படி இதுல ப்ளே பண்ண போறீங்க?
நான் தான் பண்ணுவேன்னு சொல்கிறேன். நிச்சயம் பண்ணுவேன். பண்ணுறதுலேருந்து ரிசல்ட்டை பாருங்க எப்படி இருக்கும். எடப்பாடி பழனிசாமியுடைய பதவிக்காக தற்போது என்டிஏ கூட்டணி சார்பாக தமிழகத்தில் சிபி ராதாகிருஷ்ணன் போட்டியிடுறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டுக்கும் அது ஒரு பெரிய பெருமை தான். ரொம்ப நல்ல மனிதர். 2 முறை வந்து மக்களவை தேர்தலில் கலந்துக்கிட்டவர் அவர். இது வந்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு இது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். ஆட்சியாளர்களும் சரி, அமைச்சர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு தவறு செய்தால் உடனடியாக கண்டிக்கப்படுவார்கள். அது நடக்கும் ஏதாவது ஒரு சம்பவம். ஆனால் தற்போது திமுக ஆட்சியில் அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் மீது அமலாக்கத்துறை அந்த இன்கம் டாக்ஸ் ரெய்டு வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. ஆனா அவர்கள் யாருமே இதுவரைக்கும் நீக்கப்படுவதும் தண்டிக்கப்படுவதும் இல்லை. இதை எப்படி பாருங்க? அது அவங்களுக்குன்னு ப்ராசஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்த்து தான் செய்யும். ஓ பன்னீர்செல்வம் உங்களை சந்திச்சதா கடந்த மாதம் செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு. சந்திச்சிருக்காரா? என்ன மாதிரியான விவாதம் நடந்தது? ஏதாவது அதை போய் உங்கள்கிட்ட சொல்ல முடியுமா? உங்களை சந்திச்சதா செய்தியாளர் சந்திப்பிலேயே சொல்றாருன்னா உண்மை இல்லாம சொல்ல மாட்டார்ல. சரி.